இருந்தோம். நம்முடைய பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்று காத்திருந்தோம். தமிழகத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய கஞ்சா புழக்கத்திலிருந்து நம்முடைய மாணவ செல்வங்களை இளைஞர்களை எப்படி மீட்டெடுப்பது என்று கவலையில் இருந்தோம். அந்த நாள் இப்பொழுது வந்துவிட்டது. உலகத்தினுடைய நண்பனாக, விஸ்வ பந்துவாக, உலகத்தினுடைய நண்பனாக இருக்கக்கூடிய ஒப்பற்ற பார்ப்போற்றக்கூடிய பாரதத்தினுடைய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இன்று நம்மோடு இருக்கின்றார்கள். கோயம்புத்தூர் இன்று நமக்கு ஒரு உற்சாகம் கொடுத்து, உத்வேகத்தை கொடுத்து, அடுத்த 3 நாட்களும் கூட கண் துஞ்சாமல் பணி செய்து தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை வேரோடு மண்ணோடு பிடுங்கி எறிந்து மே 4க்கு பிறகு இன்று நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மே 4க்கு பிறகு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அந்த நாற்காலில் வந்து அமர்ந்து நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்லாட்சியை தமிழக மக்களுக்கு அளித்து அடுத்த 5 ஆண்டு காலம் மக்களுடைய நலமும் வளமும் பெருகட்டும் என்று எல்லோரும் அந்த நாளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, மேடையில் நம்மோடு மத்திய இணையமைச்சர் அவிநாசி தொகுதியினுடைய சட்டமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளராக இருக்கக்கூடிய அருமை ஐயா டாக்டர் எல் முருகன் அவர்கள் இருக்கின்றார்.